ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பைக்குக்கும் ஹோண்டாவோட ரொம்பவே ஃபேமஸான எஸ்பி 125 அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை இந்த 2020ல் வாங்கலாம், எந்த பைக்கை வாங்கினா வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பிரைஸ், இன்ஜின் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் வேரியண்ட் 95,000 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 95,000 பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்ட் 99,500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீமில் ப்ளூ, ரெட், பிளாக் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் 125R இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 11.4 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 0 to 60 பார்த்தீங்கன்னா 5.9 செகண்ட்ஸில் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோண்டாவோட எஸ்பி 125 ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் என்னன்னு பார்க்கலாம். ஹோண்டாவோட எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் 87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து கொஞ்சம் ஓல்டரான டிசைனாக தான் இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. 10.7 ஹார்ஸ் பவரும் 10.9 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிளைம் பண்றாங்க மைலேஜ்க்குனா 66 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஹீரோ கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 120 km/h போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோண்டாவோட எஸ்பி 125 மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 60 km/லிட்டர், டாப் ஸ்பீட் 100 km/h போகும் அப்படிங்கிறது தான் ஹோண்டா கிளைம் பண்ற விஷயம். இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடையும் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கோட ஏபிஎஸ் இருக்கிறது தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஏபிஎஸ் இன்னைக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லையாவது கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். 120/80 செக்ஷன் ரியர் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வைடனான ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாவிலோட அவைலபிளாக இருக்குது. இப்போ ஹோண்டாவோட எஸ்பி 125 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் வந்து அவைலபிளா இருக்கு. ஏபிஎஸ் வேரியண்ட் வந்து கிடையாது. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியர்ல 80/100 செக்ஷன் டயர் 18 இன்ச் அலாவிலோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R சஸ்பென்ஷன் செட்டப், ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல ஹைட்ராலிக் டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட எஸ்பி 125 பார்த்தீங்கன்னா சேம் சஸ்பென்ஷன் தான். டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளா இருக்கு. மோனோ இல்லைங்க, இந்த பைக்ல நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல. அண்ட் இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R முக்கியமான விஷயம் லைட்டிங்க. இந்த லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஹசார்ட் வார்னிங் லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. இப்போ ஹோண்டாவோட எஸ்பி 125ல என்ன மாதிரியான லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப் இருக்கு. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளஸ்டருங்க, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R உண்மையிலேயே ரொம்பவே பெஸ்ட்டான கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ என்னதான் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருந்தாலும் கியர் ஷிஃப்டிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்எம்எஸ், கால் அலாட் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரீம் 125R உங்களுக்கு லைட் வெயிட்டான ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹோண்டாவோட எஸ்பி 125 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லையுமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ப்ளூடூத் கனெக்ஷன், டிஸ்டன்ஸ் டு எம்டி, சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், கிளாக், ஓடோமீட்டர், இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷனை உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R டிசைன் எப்படி இருக்கு நம்ம ஓவராலாக பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் 125R டிசைன் பார்த்தீங்கன்னா மச் பெட்டர் தென் எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான
டிசைன், சூப்பர்வான அந்த ஒரு கிராப் ரேல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் கிராப் ரேல்ஸ் பைக்கோட கலருக்கு தகுந்த மாதிரி கிராப் ரேல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ SP125 அப்படின்னு பார்த்தோம்னா பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ நார்மலான பைக்கில் அதே மாதிரியான கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ரியலி கிரேட் அப்படின்னு தான் சொல்லும். பில்டு குவாலிட்டி ரெண்டு பைக்குக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 125ல 10 லிட்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா SP125ல 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ கன்க்ளூடுக்கு வரலாங்க. இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. SP125 டெக்னாலஜி எனக்கு பெருசாக வேண்டாம், இதோட நியூ டிசைன் எனக்கு வேண்டாம், நார்மலான பைக்காக இருக்கணும், கம்ப்யூட்டராக பெஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க SP125 தாராளமாக சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான பைக்கு. ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நியூ டிசைன் இருக்கணும், இல்லாட்டி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் 125 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டு பைக்கும் பெஸ்ட்டு தான். பட் இதில் ஒரு பைக் தான் வாங்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125 தாராளமாக ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான பைக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.